நெல்லை மாவட்டம் ராதாபுரம் பகுதிகளில் வெள்ளரிக்காய், வெண்டைக்காய் விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பிராங்க்லின் விஜய் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் திசைநிலை தாலுகா பகுதியில் உள்ள விவசாயிகள் பெரும்பாலானோர் வெண்டைக்காய் மற்றும் வெள்ளரிக்காய் பயிரிட்டுள்ளனர். இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பயிர்களை அருகில் உள்ள காவல் கிணறு காமராஜர் காய்கனி மார்க்கெட்டில் விற்பனை செய்வர். கடந்த சில நாட்களாக வெண்டைக்காய் மற்றும் வெள்ளரிக்காய் கிலோ குறைந்தபட்ச விலை கிடைத்து வந்ததாகவும், தற்போது கோவில் கொடை விழாக்கள் மற்றும் வரத்து குறைவால் விலை அதிகமாக கிடைப்பதாக கூறுகின்றனர். இது குறித்து விவசாயி பாக்கியராஜ் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஆனால் வணக்கம், நீங்கள் எவ்வளோ விவசாயம் பண்ணுறீங்க? நமக்கு 2 ஏக்கரில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். 1 ஏக்கர் வெள்ளரியும் 1 ஏக்கர் வெண்டையும் போட்டிருக்கோம். இப்போ இது வரைக்கும் ஆள் சம்பளம் இதெல்லாம் கொடுத்து ரொம்ப நட்டத்துக்கு தான் போயிட்டு இருந்து. இப்போ கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் நல்லா ரேட் இருக்கனால இப்போ நல்லா இருக்குது. ஆமாம், இப்போ காரணம் என்னென்னா கோயில் கொடைகள் அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் இப்போதைக்கு ரேட்டு கூடி இருக்கு. அதனால் மகிழ்ச்சியாக இருக்குது, நல்லா சந்தோஷமாகவும் இருக்குது. இப்போ இல்லைனா இப்போ ஆம்பளைகளுக்கு சம்பளம் 550, பெண்களுக்கு 350 ரூபா. ஆண்கள் 1 மணி நேரம் செய்வாங்க, இவங்க 2 மணி நேரம் செய்வாங்க. ஆனால் ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டு இருந்து நல்ல ரேட்டு நல்லபடியாக இருக்கிறதுனால இப்போ நல்லா இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் எவ்வளோ போயிட்டுருக்கு, வெள்ளரிக்காய் எவ்வளோ ரேட்டில் போயிட்டுருக்கு? வெண்டைக்காய் கிலோ 35 ரூபா ரேட்டில் போயிட்டுருக்கு. வெள்ளரிக்காய் மூடை 1500 அந்த ரேட்டு போயிட்டுருக்கு. 1300, 1400 அந்த மாதிரி ரேட் இருக்கனால கொஞ்சம் நல்ல பைசா கிடைக்கும். ஆமாம், இதற்கு முன்பு வெண்டைக்காய் கிலோ 7 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் போனதாகவும், வெள்ளரிக்காய் மூடை 500 ரூபாய்க்கும் போனதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க விவசாயிகள். தற்போது நல்ல விலை கிடைப்பதாக இப்பகுதி விவசாயிகள் கூறுகின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக நெல்லை மாவட்டம் பணகுடியிலிருந்து பிராங்க்லின் விஜய்.